ஓகே, வாங்க. உங்களை மியூட் பண்ணியிருக்கேன். பேசணும்னாக்கா சொல்லுங்க, நான் தம்ஸ் அப் கொடுக்குறேன். இல்லைனாக்கா உங்களது வீடியோ ரெக்கார்ட் ஆகிடும். இப்போதைக்கு வீடியோ உங்களது ரெக்கார்ட் ஆகாது, என்னது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். வாங்க. Bring your hands in Namaskar Mudra. Let's get started. Three times Omkar, Guru Brahma, Guru Vishnu, Shakana Bhavato, Triambakam and Pranastham. பொறுமையா சான் பண்றேன். என் கூடயே சேர்ந்து நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க, இல்லைன்னா என் கூடயே சேர்ந்து சான் பண்ணுங்க. ஓ Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namaha. Universal prayer. Om Sahana Bhavato Sahanao Gunakto Saha Viryam Karavavahai Techas Vinavade Tamasto Ma Vedvishavahai Triambakam Yachamahe Suhantim Pushtivardhanam Urvarukamiva Pantanan Mrityor Mukshiyamam Ruthaate Pranastham Vashe-sharvam Tritibe Yat Pratakshtitam Matheva Putranurакшashva Shtanaksha Pranyaksha Videhinete. Pranayama mantra medu. Please observe the vibration of this mantra, an early morning vibration. Heat your palms, rub your hands, place it in your eyes, gentle smile upon your face, slowly open your eyes, look at the palm. Thank you. வாங்க, ஒரு 4 நாளா பார்த்தோம், பிரெயின் டெக்னிக் பார்த்தோம், ஷீல்டிங்கை பார்த்தோம். இன்னைக்கும் லைட்டா ஒரு பிரெயின் டெக்னிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணிட்டு உள்ள போகலாம். வாங்க, உங்களுக்கு எது ஈஸியா வருமோ அது பண்ணுங்க. வாங்க, இது பண்ணுங்க. கட்ட விரல், சுண்டி விரல் பண்ணுங்க, வருதான்னு பாருங்க. அதுச்சு, சூப்பர். அடுத்தது சிம்பிளா வாங்க, இப்படி வந்துட்டு முக்குல முத்ரா, இல்லைனாக்கா சமான முத்ரா. பஞ்ச பூதங்கள் இங்கதான் இருக்கு. ஓகே, பண்ணிட்டீங்களா? பிரெயின் டெக்னிக் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் பாருங்க, உச்சந்தலைய நல்லா பிரஸ் பண்ணுங்க. ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ். 1 2 3 4 5. ஒரு சின்ன ஷேக். 1 2 3 4 5. கிரவுன் சக்கர ஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கப்புறம் திரிக்குட்டி, முச்சந்தி, ஆஞ்ஞா சக்கரா 2 விரல வச்சுக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ். 1 2 3 4 5.
1 2 3 4 5. அடுத்தது நெத்தி பொட்டு சைடுல பிள்ளையார் கொட்டு போடுவீங்க. இந்த இடத்துல தான் பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு. 1 2 3 4 5. 1 2 3 4 5. அதுக்கப்புறம் தும்பல் ஸ்னீசிங் இதெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னாக்கா அதை சொண்டி வரல 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், ஒட்டு வருமம் கட்டர்ல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அழுத்தம் கொடுங்க. ஒட்டு வருமம். ஓகே, அடுத்தது ஷீல்டிங் பண்ணிட்டு போலாம். வாங்க, ஷீல்டிங் டெக்னிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க, சின்முத்ரா வச்சுக்கோங்க. 2 கையிலுமே சின்முத்ரா. மேல இருந்து ஹார்ட் சக்கரா வரைக்கும் ஒரு லைன். அதுக்கப்புறம் இது வந்து 7 டைம்ஸ். 1 2 3 4 5 6 7. ஃப்ரண்ட்ல ஒரு லைன் லெஃப்ட் சைடு முட்டி வரைக்கும், நீ ஜாயிண்ட் வரைக்கும். பேக்ல ரைட் ஃப்ரண்ட் ரைட் பேக் பண்ணிட்டு தலைக்கு மேல 1 2 3 ஹார்ட் சக்கரா மடை மேல வச்சுக்கோங்க. நம்ம நார்மலா ஒரு 1 hour உட்காந்துருக்கிறோம். அதனால இன்னைக்கு ஸ்லைட்டா ஒரே ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு போலாம். நான் பண்ற மாதிரியே பண்ணுங்க. வீடியோஸ் விசிபிள்? வீடியோ விசிபிளா இருக்கா பாருங்க. மேட் தெரியுதுங்களா? அப்படியே ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க. தெரியும் மேட். எஸ், பாருங்க. ஒரு ஒரு சின்ன ட்விஸ்ட். ஒரு இடுப்பு முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டோம் அப்படின்னால ஒரு நல்ல எஃபெக்ட் தெரியும். பாருங்க, ஒரு லைட்டா ஒரு ட்விஸ்ட், எக்ஸேல் ட்விஸ்ட். அதே மாதிரி எக்ஸேல் லெஃப்ட் ட்விஸ்ட். ப்ளீஸ் டூ இட் 5 times. பண்ணலாமா? 1 1 2 twist 2 3 3 4 4 5 5. நீ டே ஃபுல்லா ஆக்டிவ் ஆயிடும். அடுத்தது palm touch, elbow touch. palm touch, palm touch, palm touch. 5 times. 1 2 3 4 5 5 5. Elbow touch, elbow touch. Elbow touch. 3 3 4 4 5 5. லாஸ்ட் ஃப்ரண்ட் பேக். ஃப்ரண்ட், முதுகு நல்ல பேக்.
spine arch, palm back, arch, front back. பாருங்க சைடு வியூ காமிக்கிறேன். palm frontல டச் பண்ணும்போது நல்ல back spine move backward, palm back side, arch 5 times. 1 1 2 2 3 4 5 5. எஃபெக்ட் இருக்குங்களா? அப்படியே இருங்க, வந்துடும் 1 minute. ஒரு சின்ன வார்ம் அப் எப்படி இருந்தது? ட்விஸ்ட் நல்லா இருந்ததுங்களா? பண்ணோம்னாக்கா நம்ம ஒரு 45 minutes அப்படியே உட்காந்துடலாம். எப்போதுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பைனல் கார்டு அப்வர்ட் ஸ்ட்ரெச், சைட்வே ஸ்ட்ரெச் அண்ட் ட்விஸ்ட், இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போதுமே நாம வச்சுக்கணும் நம்ம. சரிங்களா? வாங்க இப்ப நம்ம பிராணாயாம செஷன் கபாலபாதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு டெக்னிக், அந்த டெக்னிக் பார்த்துட்டு அடுத்தடுத்து என்ன போதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கபாலபாதி, சென் முத்ரா. கபாலா அப்படின்னா கல்லு, பாத்தி அப்படின்னா ரிலீஸ். வாங்க ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட் நாஸ்டில், கபால பாத்தி, ஒன்லி எக்ஸேல். இன்ஹேல் ஆட்டோனமஸா நடக்கும். சரிங்களா? ரேபிட் எக்ஸலேஷன் பண்ணிட்டீங்களா? அடுத்தது 2 மூக்குலையும் எக்ஸேல், போத் நாஸ்டில். போத் நாஸ்டில் கபால பாத்தி. புரிச்சிட்டீங்களா? அடுத்தது லங்ஸ் பிரீத்திங் பண்றதுக்கு முன்னாடி பஸ்ட்ரிகா, இது வேற ஒரு டெக்னிக். ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். பாருங்க, கையை அப்படி மடக்கி வச்சுட்டு மேல தூக்கிட்டு பாருங்க, நான் பண்ணி காமிக்கிறேன். ஆதி முத்ரா வச்சுக்கணும். பாருங்க, வச்சுட்டு மேல போயிட்டு நைன் டைம் ரிலாக்ஸ். நல்லா பிரெயின் செல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும், அது நல்லா ஃபீல் பண்ணுங்க. பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், அதை நல்லா ஃபீல் பண்ணுங்க. அப்சர்வ் த சேஞ்ச். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங் கிடைக்கும், ஃபீல் பண்ணுங்க. ஓகே, கிரேட். அடுத்தது லங்ஸ். ஷோல்டர் நல்லா அப்படி ரோல் பண்ணிட்டீங்கன்னாக்கா பேக் போயிடும்.
Inhale, open and exhale, close. பாருங்க. Inhale, expand the lungs. Exhale 9 times. Inhale, lungs நல்லா open பண்ணுங்க. Exhale. Inhale, 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 exhale. Relax. Relax. அடுத்ததாக செக்ஷனல் பிரீதிங் வரேன் இருக்காங்க பார்க்கலாம். அப்சர்வ் பண்ணுங்க சேஞ்சஸ். ஐயா வணக்கம், நமஸ்காரம், சுப்பிரபாதம், வருக வருக என்று வரவேற்கின்றோம். பிராணாயாமா அண்ட் மெடிடேஷன் அற்புதமான ஒரு செஷன். வாழ்க்கையில மூச்சு விட கத்துக்கிட்டாதான் லைஃப் லீடே பண்ண முடியும். அது நிறைய பேர் சொல்லி கொடுக்கறது இல்லை. என்னங்க கரெக்டு தானே? எப்படி மூச்சு உள்ள கொண்டு போறது, எப்படி வெளில வர்றது? நிறைய பேர் உடற்பயிற்சி எக்ஸசைஸ்ல போக்கஸ் பண்றாங்க. பட் நம்ம அஷ்டாங்க யோகம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு லைன் சொல்லிட்டு உள்ள போறேன். ஃபர்ஸ்ட் இயமா, நியமா, ஆசனம், பிராணாயாமா, பிரத்யேகார, தாரணை, தியானம், சமாதி ஸ்டேட், நிர்விகல்ப சமாதி. இந்த 8 அங்கங்களுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிதானுங்களா? போலாமா சப்ஜெக்டுக்கு? செக்ஷனல் பிரீத்திங் ஸ்பாட்லைட் பண்ணிட்டேன். என் கூடவே சேர்ந்து பண்ணுங்க. டவுட் இருந்ததுனாக்கா கடைசியா டிஸ்கஸ் பண்ணுவோம். நோட் புக் வச்சு எழுதிக்கோங்க. சரிங்களா? ரைட். டவுட் என்னென்ன டவுட் இருக்கோ கடைசியா ஒரு 5 நிமிஷம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப செக்ஷனல் பிரீதிங் ஐயா கடந்த 4 நாட்களாக அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சாருக்கு எல்லாம் புரியும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால பொறுமையா லேர்ன் பண்ணுங்க. அடுத்த வாரம் இதே செஷன் தான் போகும். அதனால தைரியமா கத்துக்கலாம், பொறுமையா கத்துக்கலாம். வாங்க, அப்படியே ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க. என்னுடைய வீடியோ தெரியுதுங்களா? உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன் தெரியுதுங்களா ஃபுல்லா? எஸ். வாங்க. இதுக்கு வந்து செக்ஷனல் பிரீதிங். செக்ஷனல் அப்படின்னாக்கா அப்டமன், செஸ்ட், கிளாவிகுலர் போன். இதுக்கு பேரு சமான வாய்வு, பிராண வாய்வு, உதான வாய்வு. மொத்தம் 96 தத்துவம் சித்தால இருக்கு. அதுல ஒரு 10 வாயுக்கள் இதுலதான் அடங்கி இருக்கு. சரி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நோய் இல்லாமல் வாழலாம். வாங்க, கையை வச்சுக்கோங்க. பாருங்க, எக்ஸேல் பண்ணிட்டு வயிற்று அழிக்கணும். இன்ஹேல் ஓப்பன், எக்ஸேல் கம்ப்ரஸ் 9 டைம்ஸ் பண்ணுங்க பொறுமையா. முதுகு தண்டு முடிஞ்ச அளவுக்கு நேரம் வச்சுக்கோங்க. 4, 5,
6, 7, 8, 9. Relax. அடுத்தது டெஸ்ட். நம்மள இருந்தா எப்படி வச்சுக்கணும், கேர்ள்ஸ் லேடிஸா இருந்தா எப்படி வச்சுக்கணும், நம்ம எப்படி வச்சுக்கலாம். ஜென் எக்ஸேல் கான்ட்ராக்ஷன், இன்ஹேல் எக்ஸ்பான்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். 9 ரவுண்ட். எக்ஸேல், inhale, exhale, inhale, exhale, exhale, in, exhale, inhale, exhale, exhale, inhale. Fifth. Exhale, inhale. 7. Last one more round. 9 rounds முடிச்சிருக்கணும். அப்புறம் சிக்னிஃபிகன்ட். அது கரெக்டா அதனோட எஃபெக்ட் நமக்கு தெரியும். ரிலாக்ஸ். அடுத்தது ஷோல்டர், கிளாவிகுலர் போன். ஷோல்டர் நல்லா அப் பண்ணும், ஷோல்டர் நல்லா டவுன் பண்ணும். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். பொறுமையா பண்ணுங்க. இன்ஹேல் அப், exhale down. Third, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Purna Swasa, yogic breathing. Abdomen, chest, clavicular bone நம்ம தனித்தனியா பண்ணோம். இப்ப மூணுத்தையும் சேர்த்து 9 times பண்ண போறோம். சின் முத்ரால வச்சுக்கோங்க, முதுகு தண்டு நேரா வச்சுக்கோங்க. அப்டமன், செஸ்ட், காலர் போன் மூணுத்தையும் இன்ஹேல் பண்ணுங்க. அப்படியே மூணுத்தையும் எக்ஸேல். இன்ஹேல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வயிறை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, லங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, ஷோல்டரை அப் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணும்போது ஷோல்டரை டவுன் பண்ணுங்க, லங்ஸ் கான்ட்ராக்ஷன் பண்ணுங்க, அப்டமனை கான்ட்ராக்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸ்டார்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5,
6, 7, 8, 9. Relax. ஹை பிபி, ஹெரினியா பேஷண்ட்டு, அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து கபாலபதி பண்ணக்கூடாது. பிரீத்திங் எக்ஸசைஸ் ஸ்லோவாக பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. எபிலெப்சி அவங்களாம் கபாலபதி பண்ணக்கூடாது. கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களாம். நார்மல் பீப்புள் கேன் டு த ப்ராக்டிஸ். ஓகே. அடுத்தது சூரிய அனுலோம் விலோம், சந்திர அனுலோம் விலோம், சூரிய பேதனா, சந்திர பேதனா, நாடு சுத்தி கூலிங் பிரம்மர். வாங்க பொறுமையா கத்துக்கோங்க. ரெண்டு கையும் ஒரு கையில சின்முத்ரா வச்சுக்கோங்க. சின்முத்ரான்றது இது ரெண்டும் சேர்த்துட்டு இந்த 3 விரல் ஸ்ட்ரைட்டா வைக்கிறது, மேல் நோக்கி வச்சுக்கணும் மடி மேல. இதுக்கு பேரு நாசிகா முத்ரா, இல்லைன்னா விஷ்ணு முத்ரா. நாசிகா நாசிய மாத்தக்கூடியதுனால நாசிகா. இடது நாசிய மூடிக்கணும். ரைட்ல மட்டும்தான் எக்ஸேல் இன்ஹேல் பண்ண போறீங்க. லெஃப்ட்ல ஒன்றும் பண்ணக்கூடாது. பாருங்க, நான் லெஃப்ட க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த எல்போ வந்து செஸ்டுக்கு நேரா வந்துக்கணும், கழுத்து நேரா இருக்கணும், முகம் நேரா இருக்கணும். இதுக்கு பேரு சூரிய நாடி, பிங்கள நாடி. மொத்தம் 10 நாடிகள் இருக்கின்றன. அதுல முதன்மையான 3 நாடிகள் சூரிய நாடி, சந்திர நாடி, சூக்ஷ்ம நாடி. இடா, பிங்களா, சுஷ்மனா. இப்ப நம்ம பிங்களா தான் பண்ண போறோம். ரைட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 9 ரவுண்ட். ரைட் மட்டும் பண்ணுங்க. நைன் டைம்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் நாஸ்டில் இடா, இடா நாடி இதுக்கு பேரு சந்திர நாடி, கூலிங். ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் மட்டும் 9 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க.
புரியுதுங்களா? இடது நாசில 9 வாட்டி பண்ணியாச்சு. இப்ப ரைட்ல இன்ஹேல், லெஃப்ட்ல எக்ஸேல். இதுக்கு பேரு சூரிய பேதனா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்ப ஒரே நாசில ரெண்டுமே பண்ணோம். இப்ப ரைட்ல இன்ஹேல் பண்ணோம், லெஃப்ட்ல எக்ஸேல் பண்ணோம். 5 ரவுண்ட்ஸ். பொறுமையா பண்ணுங்க. பாருங்க. ரைட்ல இன்ஹேல், லெஃப்ட்ல எக்ஸேல். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க 5 ரவுண்ட்ஸ். ஃபைவ் ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டீங்கன்னாக்கா ஒரு தம்ஸ் அப். அடுத்தது லெஃப்ட்ல இன்ஹேல் பண்ணும், ரைட்ல எக்ஸேல் பண்ணும். அதுக்கு பேரு சந்திர பேதனா. பாருங்க. பண்ணுங்க 5 ரவுண்ட்ஸ். பண்ணிட்டீங்களா? மெடிடேட்டிவ் போஸ்டர். பத்மாசன், சுகாசன், ஆர் வஜ்ராசன், ஆர் அர்த்த பத்மாசன். நீங்க சுகாசன்லயே உட்காந்துக்கோங்க. சாதாரணமா உட்காந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிடேட்டிவ் போஸ்டர் எப்படி உட்காருதுன்றது ஷேர் பண்றேன். எல்லாருமே சாதாரணமா உட்காந்துக்கோங்க சுகாசன்ல. பாருங்க. இதுதான் அற்புதமான ஒரு பிராக்டிஸ். நாடி சுத்தி. பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வேலை செஞ்சாதான் நம்ம உடம்பு நன்னா இருக்கும். அதுலதான் எல்லாமே அடங்கியிருக்கு. மூச்சுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. ரைட் சைட் ஆஃப் தி பிரைன் லெஃப்ட் சைட் ஆஃப் தி பாடியும், லெஃப்ட் சைட் ஆஃப் தி பிரைன் ரைட் சைட் ஆஃப் தி பாடியும் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த நாடி சுத்தி நீங்க பண்ணா மட்டும்தான் மைண்ட் வந்து கொஞ்சம் கம் டவுன் ஆகும். இந்த ஃப்ரீக்வன்சி வந்து மாறும். சரிங்களா? வாங்க என் கூட சேர்ந்து பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்ரா, ரைட் ஹேண்ட் நாசிகா முத்ரா, நாசிக்ரம் முத்ரா. நாசிக்ரம் அப்படின்னாக்கா இந்த 2 விரல் நெத்தி பொட்டு டச் பண்ணணும். பெண்கள் பொட்டு வைக்கின்ற இடம். கட்ட விரல் இங்க, இந்த 2 விரல் இங்க. பாருங்க. புரியுதுங்களா? பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு கவனிங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 ரவுண்ட். பாருங்க. எக்ஸேல் லெஃப்ட், inhale left nostril, exhale right. Inhale right, exhale left. இது வந்து ஒரு சுற்று. பாருங்க. 2 மூக்குலையும் எக்ஸேல் இன்ஹேல் எக்ஸேல் இன்ஹேல் எக்ஸேல் நடக்கணும். இன்வெர்டட் யூ என்ற எழுத்தை தலைகீழா போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நினைத்து பயிற்சி செய்யுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க 5 ரவுண்ட்.
பொறுமையா பண்ணுங்க. 5 ரவுண்டு முடிச்சிட்டிங்களா? தம்ஸ் அப். அடுத்தது தண்டு வடை சுத்தி கூலிங் பிரம்மர். அவ்வளவுதான். பாருங்க, இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. வலது கை கட்டை விரல் மேல இருக்கணும், மடி மேல வச்சுக்கோங்க. உள்ளம், நுனி நாக்கு மேல் அன்னத்தை டச் பண்ணணும். உள், கண்ணை மூடிக்கோங்க. மூச்சு காற்று உள்ளே செல்கின்ற பொழுது மூலாதாரத்திலிருந்து ஆக்கினை முதுகு தண்டு நடுப்பகுதி வழியாக மேலே வருகின்றது. ஏறுபடி தவம். மூச்சு காற்று வெளியே விடுகின்ற பொழுது ஆக்கினையிலிருந்து மூலாதாரம். பொறுமையா பண்ணுங்க. இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். செகண்ட் ரவுண்ட். Third round. Fourth round. Fifth round. இதுக்கு பேரு தண்டு வட சுத்தி. முதுகு தண்டனுடைய நடுப்பகுதியில தான் சூக்ஷ்ம நாடி ஓடிட்டு இருக்கு. செரிப்ரோ ஸ்பைனல் வைட்டல் ஃப்ளூயிட், சுக்கிலம் அண்ட் சுரேனிதம். இது ரெண்டுமே ஸ்பெர்ம் அண்ட் ஓவம். இந்த ரெண்டுமே ஸ்பைனல் கார்ட்ல தான் இருக்கு. அதனாலதான் அதுக்கு பவர் ஜாஸ்தி. அடுத்தது கூலிங் அண்ட் பிராமரி. பாருங்க, டீத்தை நல்லா டச் பண்ணிக்கோங்க. பற்களின் வழியாக மூச்சை உள்ள இழுக்கணும், மூக்கு வழியா வெளில வரணும். பாருங்க. கையச்சின் முதிரல வச்சுக்கோங்க. அப்புறம் பிரம்மரி, ஷண்முகி முத்ரா. கட்டை விரல் காது, ஆள்காட்டி விரல் நெத்தி, நடுவிரல் கண்ணு, மோதிர விரல் மூக்கு சைட்ல, சுண்டி விரல் வாய். 5 senses: ear, chin, eye, nose and mouth. Elbow parallel, producing the humming sound 3 times. Observe the calmness. இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மைண்ட் வந்து நல்லா காம் டவுன் ஆகும். மைண்டோட ஃப்ரீக்வன்சி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். பிரிங் த ஹாப்பினஸ். 6th சென்ஸ் வரைக்கும் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. 7th சென்ஸ் இருக்கா இல்லையான்றது தெரியாது. பட் இருந்தாலும் அந்த ரைட் பிரெயினும் லெஃப்ட் பிரெயினும் நல்லா சிங்க் ஆகி ஒரு காம்னஸ் ஸ்டேட்டுக்கு உங்களை கொண்டு வரும். இந்த ஷண்முகி முத்ரா யூஸ் பண்ணி பிரம்மரி இதுக்கு பேரு. சரிங்களா? ஓகே, இதோட வந்து பிராணாயாம செஷன் முடிஞ்சது. அடுத்தது இன்னைக்கு வந்து துரியாதீதம், ஒரு அற்புதமான தவத்தை பார்க்க இருக்கின்றோம். துரியம் பிளஸ் அதீதம். துரியம் அப்படின்றது இங்க கிரவுன் சக்ரா. தமிழ்ல துரியம், இங்கிலீஷ்ல கிரவுன் சக்ரா, சகசிராரம் என்று சொல்லுவாங்க. அதீதம் அப்படின்னாக்கா இங்க இருந்து மேல போக போறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் இங்க நேரம் இங்க டச் பண்ணிக்கோங்க, இங்க டச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன், அதுக்கப்புறம் இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன். இந்த இடத்துல இருந்து ஒரு 1 feet துவாதசாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, 1 feetக்கு மேல இருக்கு. அதுக்கப்புறம் சந்திரன், சூரியன், நட்சத்திர மண்டலம், அதுக்கப்புறம் கோள்களின் சுற்றுவட்ட பாதைகள், அதுக்கப்புறம் பால்வெளி மண்டலம்,
அதுக்கப்புறம் சுத்தவெளி, பூமி இருட்டு. அப்புறம் அதுல இருந்து பால்வெளி மண்டலம், நட்சத்திர மண்டலம், சூரியன், சந்திரன், துவாதசாங்கம், துரியம் வந்து முடிச்சிடலாம். புரியுதுங்களா? எல்லையில்லா இந்த பரவலியோடு நம்முடைய எண்ணத்தை கலக்க இருக்கின்றோம். மைண்ட் வந்து பிராட்னஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திருப்பி ரிப்பீட். அதுக்கப்புறம் தவத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் தான், கொஞ்சம் நேரம் தான் சொல்வேன். இங்க வந்து இதுக்கு பேரு ஆக்கினை, இதுக்கு பேரு துரியம். கொஞ்சம் ஒரு 1 feet, கொஞ்சம் 1 feetனா தலையில இருந்து ஒரு 12 inch 1 feet இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சந்திரன், சூரியன், நட்சத்திர மண்டலம், கோள்களின் சுற்றுவட்ட பாதைகள், அதுக்கப்புறம் மில்கி வே கேலக்சி, பால்வெளி மண்டலம், சுத்தவெளி, கும்மிருட்டு. அப்புறம் அங்கேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே இறங்கி வந்துருவோம். பால்வெளி மண்டலம், கோள்களின் சுற்றுவட்ட பாதைகள், நட்சத்திர மண்டலம், சூரியன், சந்திரன், துவாதசாங்கம், துரியம். நீங்க இந்த பிர்லா பிளானட்டோரியம் போயிருக்கீங்களா? கோட்டூர்புரத்துல இருக்கு. அது உள்ள போய் உட்காந்து பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் தெரியும். திருப்பி இன்னொரு போயிட்டு வாங்க, சூப்பர்வா இருக்கும். அது லீவு நாள்ல போயிட்டு வரலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? துரியம் பிளஸ் அதீதம். இன்னைக்கு துரியாதீத மெடிடேஷன், தியான பயிற்சி. வாங்க, கரெக்டா 10 நிமிஷம் இருக்கு, முடிச்சுட்டு நம்ம டவுட் ஏதாவது இருந்ததுனாக்கா கிளியர் பண்ணிக்கலாம். வாங்க, கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. சிட் as comfortable as you can. 2 கையும் கோர்த்து கொண்டு வலது கை கட்டவிரல் மேல பார்க்க மாதிரி வச்சுட்டு மடி மேல வச்சுக்கோங்க. முதுகு தண்டை நேராக இருக்கணும். நுனி நாக்கு மேல் அன்னத்துல இருக்கணும். உள்ளம். எக்காரணத்தை முன்னிட்டும் கண்களை திறக்க கூடாது. until my further instruction. கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். அற்புதமான தியான பயிற்சி, துரியம் பிளஸ் அதீதம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஆலியார் அருவி திருக்கோயில், அந்த இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணிக்கோங்க. அவருடைய மணி மண்டபத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். You can feel the energy flow. முதலாவதாக ஆக்கினை, புருவ மத்தியில போக்கஸ் பண்ணுங்க. அந்த புருவ மத்தி தான் நம்மளுடைய ஹைபதி கான்சியஸ்னஸ். நர்வஸ் சிஸ்டம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். பிட்யூட்டரி கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். லோயர் பிரைன், லெஃப்ட் ஐ எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும் இந்த சக்கரத்தில் தியானம் செய்யும் பொழுது.
அடுத்ததாக துரியம், தலை உச்சு, 1000 இதழ் கொண்ட தாமரை, துரியம். அந்த இடத்துலதான் பீனியல் கிளாண்ட் இருக்கு. ரைட் ஐ, அப்பர் பிரைன், டைரக்ட் கனெக்ட் வித் சோல், அந்த காரணம் டிவைன் எனர்ஜியோட இந்த சக்கரா தான் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த சக்கரத்திலேயே மனதை நிலைநிறுத்தி தவம் ஏற்றவும். bring the awareness this chakra. அடுத்ததாக அங்கிருந்து 1 feet above துவாத சாங்கம். துவாதா அப்படின்னா 12 இன்ச்சு. துவாத சாங்கத்துல மனதை நிலைநிறுத்துங்கள். அங்கிருந்து சந்திரன், சந்திரனிடமிருந்து வரக்கூடிய கதிர்வலைகள் நமக்கு நன்மையே செய்யட்டும். சூரியன், சூரியனிடமிருந்து வரக்கூடிய கதிர்வலைகள் நமக்கு நன்மையே செய்யட்டும். நம்முடைய சுறுசுறுப்புக்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, நம்முடைய ஜீரண மண்டலம் சரியாக இயங்குவதற்கு அக்னி மிகவும் இன்றியமையாதது. சூரியனை போல் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கட்டும். சூரியனிடம் மனதை நிலைநிறுத்தி தவம் ஏற்றவும். அடுத்ததாக வானவெளியில் நட்சத்திரங்கள் நிறைய இருக்கின்றன. நட்சத்திர மண்டலம் 27 நட்சத்திரமும் நமக்கு நன்மையே செய்கின்றன. இரவு நேரத்தில் வானத்தை பார்த்தோமானால் எல்லா நட்சத்திரங்களும் தெரியும்.
நட்சத்திரங்களிலேயே மனதை நிலைநிறுத்தி தவம் இயற்றவும். அதையும் தாண்டி செல்லும் பொழுது கோள்களின் சுற்றுவட்ட பாதைகள், சூரியன், புதன், சந்திரன், சனி, ராகு, குரு, புதன், இதே போல் 9 கிரகங்கள் அதன் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி கொண்டிருக்கின்றன. அனைத்து கிரகங்களும் நமக்கு நன்மையே செய்கின்றது. அதையும் தாண்டி செல்லும் பொழுது மில்கிவே கேலக்சி, பால்வெளி மண்டலம் என்று சொல்வார்கள். அதையும் தாண்டி செல்லும் பொழுது கும் இருட்டு, சுத்த வெளி. நீங்கள் கண்களை மூடி பார்த்தீர்களானால் ஒரு கும் இருட்டு தெரியும். அந்த இருட்டை போக்கஸ் பண்ணுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் திரும்பி வரப்போகின்றோம் சுத்த வெளியிலிருந்து. பால்வெளி மண்டலம், கோள்களின் சுற்றுவட்ட பாதைகள், நட்சத்திர மண்டலம், சூரியன், சந்திரன், துவாதசாங்கம், துரியம், பெற்றதவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் மனமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அருட்பேராற்றல் கருணையன
உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். அனைவரும் வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களையும் நண்பர்களையும் வாழ்த்துவோம். தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திறந்து நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆலியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். பிரைமயோகா அகாடமி வாழ்க வளமுடன். அடையார் நெட்ஹெட்ஸ் வாழ்க வளமுடன். நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தவ பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். Bring your hands in Namaskar Mudra. Conclude our session with Sarve Bhavantu. Sarve Bhavantu Sukhinah. Sarve Santu Niramaya. Sarve Bhadrani Vashantu. Ma Kashit Dukhabhat Bhavet. Video accounts. Apeno session gently. Thank you. மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். அப்படியே இருங்க. 1 second. நன்றி. Like, subscribe, share it to your friends and relatives. Thank you.